இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய ஹோம் டூர் அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமெனிட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூடவே இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து த Sapphire Bloc. இது மெட்ரோ மணிலாவில் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 4 டவர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டவர்லையும் 38 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் நாங்கள் இருக்கிறது வெஸ்ட் டவர் 12th ஃப்ளோர். இந்த வீடு 1BR. நம்ம சொல்கிற மாதிரி 1BHK பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே கிச்சனுக்கு தனியாக ரூம் கிடையாது. ஹாலில் சைடில் ஒரு கிச்சன் ஏரியா பண்ணியிருப்பாங்க. இந்த டெக்கரேட்டிவ் பேப்பர் எதுக்குன்னா ஃப்ரை பண்ணுறப்போ ஆயில் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு இன்டர்காம் இருக்குது. நம்ம வீட்டுக்கு விசிட்டர்ஸ் இல்லை பேக்கேஜ் டெலிவரி வந்துச்சுன்னா நம்ம பெர்மிஷன் கேட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டோர் பின்னாடி ஒரு ஷூ ரேக் வச்சுருக்கேன் அண்ட் ஃபயர் எக்ஸ்டென்ஜர் ஃபார் எமர்ஜென்சி எல்லார் வீட்லேயுமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு வுடன் டைனிங் டேபிள் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே உட்காந்து தான் நான் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுவேன். இந்த சைடு ஒரு சின்ன டீ டேபிள் இருக்குது. இங்கே வைஃபை மோடம், லேண்ட்லைன்லாம் இங்கே வச்சுருப்பேன். ஸோ இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா கிச்சனில் உள்ள எக்ஸ்ட்ரா ரேஷன் ஐட்டம்ஸ்லாம் இந்த பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த ஹாலில் எக்ஸ்ட்ரா ஷெல்ஃபோ கபோர்டோ கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஈஸியாக அசம்பிள் அண்ட் டிஸ்மேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஷெல்ஃப் ரேக் வாங்கியிருக்கேன். ஒன்று ஹாலில், ஒன்று பெட்ரூமில் வச்சுருக்கேன். இந்த ஹாலில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ், என்னோட புக்ஸ், நோட்ஸ்லாம் இருக்கும் அண்ட் பாப்பாவோட டாய்ஸ்லாம் இங்கே தனித்தனியாக வச்சுருக்கேன். இங்கே பாப்பாவோட டென்ட், சைக்கிள் அண்ட் ஒரு சின்ன ரைட்டிங் டெஸ்க் இருக்குது. இந்த சைடு இருக்க விண்டோவில் எப்படி வியூ தெரியுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பெட்ரூம். இது குவீன் சைஸ் பெட். இந்த சைடில் ஒரு சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஏசி ரிமோட், என்னோட டைரிஸ் இருக்கும் அண்ட் கீழே வந்து கேமரா, ட்ரைபாட், மைக்லாம் இங்கே வச்சுருக்கேன். பெட்டுக்கு இந்த சைட் கொஞ்சம் கேப்பில் வந்து 2 ட்ராலி வச்சுக்க யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வெஸ்ட் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயும் சரி ஹால்லையும் சரி விண்டோ சைட் வரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூமில் தான் விண்டோ சைட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பெட்ரூமில் ஒரு வார்ட்ரோப் இருக்குது. மேலே 2 ட்ராலிஸ், எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டர்ஸ் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக என்னோட ட்ரெஸ்ஸஸ். என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் மெடிசன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். டேப்லெட், சிரப்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கபோர்டில் வெர்டிக்கல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாத் ரேக் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பெல்ட், வாட்ச், சாக்ஸ், கர்ச்சீஃப் இதெல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸில் ஹாலில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ரேக் இருக்குது. இந்த ரேக்கில் வந்து நான் கிச்சன் டவல், மேட் அண்ட் பேஸ்ட், டிட்டர்ஜென்ட்லாம் இங்கே வச்சுருக்கேன் அண்ட் எக்ஸ்ட்ரா க்ளோத்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம். டோருக்கு பின்னாடி இந்த மாதிரி ப்ரூம் ஸ்டிக், மாப்லாம் ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் வாஷ் பேஷன் கீழே வந்து ஒரு கிளீனிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மாப் பக்கெட்லாம் வச்சுருக்கேன்.
அவ்வளோதான் என்னோட ஹோம் டூர். இந்த வீட்டோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 32,000 பெசோ. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இபி அண்ட் வாட்டர் சார்ஜஸ் வரும். அது வந்து மேக்ஸிமம் 5,000 to 6,000 பெசோஸில் வரும். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமெனிட்டிஸ் பார்க்கலாம். இந்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னா பார்க், ஜிம், ஸ்விம்மிங் பூல், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, அடல்ட் ப்ளே ஏரியா அண்ட் ஃபங்க்ஷன் ரூம் 4 எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.